வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வடகிழக்கு வடமேற்கு வங்கக்கடலில் தாழ்வு சுழற்சி நிலை கொண்டது. ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக வருகிற நாட்களில் இருவேறு மையம் கொண்ட நிகழ்வாக நிலை கொண்டிருக்கும். ஆனால் இணைப்பு சுழற்சியாக ஒடிசா, மேற்கு வங்கம் நிலை கொண்டிருக்கும் மையப்பகுதி சற்று தீவிரமடைந்து உள்நோக்கி பயணிக்கும். அதே வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு உள்நோக்கி நிலப்பரப்பில் சற்று தீவிரமடைந்து இரு நிகழ்வுகளும் வரும் நாட்கள் ஜூலை 6ஆம் தேதி ஒன்று இணைந்து மீண்டும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு முன்னேறி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அரபிக்கடல் செல்லாமல் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு வடக்கு நோக்கி பயணித்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை வட உள் மாநிலங்களுக்கு தீவிரப்படுத்த இருக்கிறது. இப்போதைக்கு கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவில் இப்போதைக்கு சற்று தீவிரமாக இருந்தாலும் ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து உள் மாநிலங்களில் தீவிரமாக இருக்கும். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலங்களில் தீவிரமடையும். அதே வேளையில் புதுதில்லி, இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஒரு நாள் பரவலாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பது. நாளை முதல் வெப்பச்சலமழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். அதுவேளை தென்மேற்கு பருவமழை இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை பரவலாக கொடுத்தாலும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடங்கினாலும் ஜூலை 6, 7, 8, 9 தேதிகளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலனம் என்பது ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு அங்கே தமிழகத்தில் வெப்பச்சலனம் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் விலகும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் இருந்தாலும் விட்டு மேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் மாறி மாறி வெயிலும் நிழலுமாக மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று தொடர்ந்து விட்டுவிட்டு சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அதிலும் மாலை நேரங்களில் அங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில். அதுவேளை தமிழக நிலப்பரப்பிலும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. அதே வேளையில் பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. அதிகபட்சம் 2 சென்டிமீட்டருக்கு உள்ளாகவே மழை கிடைத்துள்ளது. அதேவேளையில் நேற்று மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே நேற்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. குறைவான பரப்பிலே மழை கிடைத்தாலும் குறைவான மழையே கிடைத்துள்ளது நேற்று. இன்று தமிழகத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து பாபநாசம், அம்பை, வள்ளியூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரத்துக்கும் இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, மேலும் தூத்துக்குடி, திருச்செந்தூர் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதையும் தாண்டி சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன் கோவில் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சிவகிரி, வாசுதேவநல்லூர் வரை முன்னேறி வந்து சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. இன்று அதற்கு கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை.
அதே வேளையில் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்ரா, இருப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனமே கிடைக்க வாய்ப்பு. இந்த குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அங்கங்கே மேகம் சூழ்ந்த ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனமே கிடைக்கும். பெரும்பாலும் சிவகாசி சுட்டு வட்டாரங்கள், விருதுநகர் சுட்டு வட்டாரங்கள், மேலும் இருக்கன்குடி சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மதுரை எல்லை வரை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்கும். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதேபோல் திண்டுக்கல் தெற்கு பகுதி அதாவது பழனிக்கு தெற்கு பகுதி இந்த காற்றில்லாத இடங்களில் அங்கே வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்றும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மழை கிடைக்கலாம். ஆனால் வடக்கு பகுதி முழுமையாக இன்று கடல் வரை காற்று வலுவாக பயணிக்கும் என்பதால் வடக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்ட தெற்கு பகுதி முழுமையாக ஒதுக்கும். வடக்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று நாமக்கல் மாவட்டத்தில் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை விட நாமக்கல் மாநகரம் வடக்கு பகுதி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் பெரிய அளவில் லேசான குளிர்மையான அதாவது ஒரு குளுமையான சீதோசன நிலை இருந்தாலும் லேசான சாரல் தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மதியத்துக்கு பிறகு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தாராபுரத்துக்கு காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கும் என்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாக. அதே வேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் அன்னூர் சுட்டு வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்கள்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் இன்று அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வெப்பச்சலன மழை என்பது இன்று ஈரோடுக்கு கிழக்கு பகுதி அங்கங்கே கிடைக்கும். அதேவேளை சேலம் மாவட்டத்துக்கு இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை ஈரோடு மணிக்கணும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை பரவலாக இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதேவேளை இன்று மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு. அங்கங்கே ஒரு சில இடங்கள் மழை கிடைத்தால் காற்று பயணிக்கும். ஆனால் சீர்காழி, மயிலாடுதுறை இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் காற்று மிகம் இருந்தாலும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே இரவு நேரங்களில் மழை கிடைக்கும். அதேபோல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் அங்கே மழை கிடைக்கும். வேதாரண்யம், முத்துப்பேட்டை பொறுத்தவரை காற்றின் வேகம் இருந்தாலும் இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் அரியலூர், பெரம்பலூரை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள், அதிலும் மயிலாடுதுறைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதுவே கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவு. தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எப்போது வேணும்னாலும் மதியத்துக்கு பிறகு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு. ஆனால் கனமழை என்பது வால்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு மழையளவு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 4ஆம் தேதியை பொறுத்தவரை
வெப்பச்சலனம் என்பது இன்று பரப்பில் கூடுதலாக இருக்கும், நாளை குறைவான பரப்பிலே இருக்கும். அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் அங்கே குறைவான பரப்பிலே இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். ஆனால் நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை, தென்காசி, விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாக கனமழையாக கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்த சாரல் மழை கிடைக்கும். அதே வேளையில் நாளை பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான மழை கிடைக்கும். தாராபுரம் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்கும். அதுவெளியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த இடங்கள்லாம் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 4ஆம் தேதி, ஜூலை 5, 6 தேதிகளில் சற்று தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கணவாய் பகுதிகளுக்கு மட்டும் சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரம் குறையும். அதேவேளை ஜூலை 7, 8, 9 தேதிகள் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். அதேபோல் வெப்பச்சலனம் என்பது பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு அங்கே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரம் குறையும் என்பதால் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேபோல் வெப்பச்சலனம் மாலை நேரங்களில் அங்கே தொடர வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளை தமிழக நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கணவாய் பகுதிகளை பொறுத்தவரை தொடர்ந்து 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து. அதே வேளையில் மன்னார் வளைகுடாவில் 50 முதல் 60 கிலோமீட்டராக இருந்தாலும் மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.